வணக்கம் நண்பா, ஐ பேக். இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, முக்கியமான ஒரு வீடியோ இது. என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம யூஸ் பண்ணக்கூடாத ஒரு 52 ஆப்ஸ் நண்பா. 52 ஆப்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாத ஆப்ஸை பற்றி பார்க்க போகிறோம், ஓகேங்களா? அது ஏன் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சுட்டாக்கா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், தெரியாதவங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த ஆப்போடைய பேர்லாம் கொடுத்துருக்கேன், ஓகேங்களா? அந்த ஆப் எல்லாமே பார்த்தீங்கன்னா உடனடியாக அன்இன்ஸ்டால் பண்ணுங்கள். மெயினாக வந்து 3 ஆப் இருக்குது. அது என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் ஆப் வந்து டிக்டாக். இது வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து இந்த டிக்டாக் இருந்துச்சுன்னா அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க, ஓகே. அதுக்கு அடுத்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா ஷேரிட். இந்த ஷேரிட் வந்து யூஸ் பண்ணுங்க வேணாம்னு சொல்ல, யூஸ் பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பர்மிஷன் ஒன்று இருக்கும், அது யூஸ் பண்ணி முடிச்சுட்டு அதை ஆஃப் பண்ணிடுவீங்க, ஓகேங்களா? அது வந்து நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன், இந்த வீடியோட எண்டில் சொல்கிறேன், ஓகேங்களா? அந்த பர்மிஷன் வந்து ஆஃப் பண்ணிவிங்க. நீங்கள் போய்ட்டு யூஸ் பண்ணுறப்போ மட்டும் ஆன் பண்ணி யூஸ் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிங்க. ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பர்மிஷனில் தான் வந்து நிறைய பேர் ஆக்சஸ் பண்ணி எடுக்கிறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது, ஓகேங்களா? அதாவது ஃபோட்டோஸ், வீடியோஸ் இதெல்லாம் வந்து அந்த பர்மிஷன் எனேபிள் பண்ணுவீங்க, அதை வந்து எப்போவுமே ஆஃப் பண்ணிவிங்க, ஓகேங்களா? அதுக்கப்புறம் மூணாவது வந்து எதில் வரும்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாட்ஸ்அப்பில் வந்து லிங்க் மூலிமா வந்து சென்ட் பண்ணுறாங்கன்னா, அந்த லிங்க் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னு அதுவும் சொல்கிறேன் நான். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஓகேங்களா? அப்போ தான் உங்களுக்கு புரியும். அந்த லிங்க் வந்து எப்படி இருக்குன்னா, சாதாரணமாக ஃபேஸ்புக் மாதிரியே இருக்கும். அது எப்படின்னா ஏதாவது ₹2 ₹3, அதாவது எப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா அமேசான் மாதிரியே இருக்கும். மொபைல் வந்து ₹2 மொபைல் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய லிங்க் ஷேர் ஆகுது. இது வந்து எப்போ ஷேர் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இந்த பண்டிகை நாளில், அதாவது தீபாவளி, பொங்கல் அந்த மாதிரி டைமில் தான் அந்த லிங்க் நிறைய ஷேர் ஆகும். அதாவது ₹2 மொபைலு அது எப்படி சொல்லிட்டு ஆக்சஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ₹2 வந்து பார்த்தீங்கன்னா எதில் கட்ட சொல்லுவாங்கன்னா பேங்க் மூலயமா கட்ட சொல்லுவாங்க. ₹2 தானே கட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைப்பீங்க. அது வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பேங்க் நம்பரு, அதுக்கப்புறம் ஐஎஃப்எஸ்சி கோடு எல்லாம் போடுவீங்க பார்த்தீங்களா, அது எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு போயிடும். அதை நீங்கள் போடுறது இந்த ஃபேக் லிங்க் மூலிமா நீங்கள் போடுவீங்க. நான் தயவு செஞ்சு சொல்கிறேன், நீங்கள் வந்து ஆப் மூலிமா போயிட்டு இன்ஸ்டால் பண்ணி எதுவாக இருந்தாலும் வாங்குவீங்க. இந்த லிங்க் மூலிமா போவாதீங்க, ஓகேங்களா? இதோடைய மெயினான ஒரு விஷயம் இது. எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆப் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு கஷ்டப்பட்டு அந்த லிங்க் மூலிமா போயிட்டு வாங்குவாங்க நிறைய பேர். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபேக் லிங்க் கூட வருது சில நேரத்தில். நீங்கள் வந்து ஆப் மூலிமா போய்ட்டு இன்ஸ்டால் பண்ணி வாங்கிக்கோங்க எது வாங்கினீங்கனாலும், ஓகே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஃபேஸ்புக் மாதிரி ஒரு லிங்க் ஷேர் ஆகும். அது வந்து நார்மல் ஃபேஸ்புக் மாதிரியே தான் இருக்கும். நீங்கள் கிளிக் பண்ணி போனீங்கன்னா இமெயில் ஐடி பாஸ்வேர்டு கேட்கும். அது போட்டிங்கனாக்கா உங்களுக்கு வந்து எதுவுமே வராது. திரும்ப வந்து நீங்கள் பேக் வந்துடுங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களோட இமெயில் ஐடி பாஸ்வேர்டு அவங்களுக்கு ஷேர் ஆகிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களுக்கு வர மெசேஜ் எல்லாமே அவங்களுக்கு போகிற மாதிரி பண்ணிவிடுவாங்க, ஃபஸ்ட்டு விஷயம். அதுக்கப்புறம் ஓடிபி வரும், உங்கள் நம்பருக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபி வந்து அவங்களுக்கு போகிற மாதிரி வச்சுருவாங்க. உங்களுக்கு எந்த ஓடிபியுமே வராது. நீங்கள் வந்து ஏதாவது ஆர்டர் பண்ணிங்கன்னா அது ஓடிபி வரும், அதுவும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு போகிற மாதிரி வச்சுருவாங்க. அந்த விஷயம் இருக்குது. அதனால் லிங்க் மூலிமா எதுவுமே பண்ணாதீங்க. ஏதாவது மெயினான லிங்க்கு, உங்கள் நம்பருக்கு மெயினான லிங்க் வந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த குரூப்பில் தான் வரும் லிங்க்கு, அதை மட்டும் எதுவுமே யூஸ் பண்ணாதீங்க, ஓகேங்களா? ஓகே, இந்த 52 ஆப்ஸுமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. போயிட்டு அன்இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க, கீழே கொடுத்துருங்க, போய் பார்த்துட்டு அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க. இப்போ வந்து அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் காட்டுறேன், வாங்க. இப்போ வந்து ஓகே நண்பா, இப்போ அந்த ஆப் பர்மிஷன்லாம் எப்படி ஆஃப் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். உங்கள் செட்டிங்ஸ் போய்க்கோங்க, செட்டிங்ஸ் போய்ட்டு சர்ச்சுக்கு போய்க்கோங்க. சர்ச்சில் பர்மிஷன் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிங்கன்னா இப்படி ஆப் பர்மிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரும், ஓகேங்களா? இந்த ஆப் பர்மிஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்தெந்த தேவையில்லாத ஆப்ஸ் எல்லாம் உங்களுக்கு வருதோ அதெல்லாமே உங்களுக்கு ஆஃப் பண்ணி வச்சிடலாம். நான் வந்து உதாரணத்துக்கு ஷேரிட் வந்து பர்மிஷன்லாம் ஆஃப் பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு வந்து இதிலே தெரியும், உங்களுக்கு ஃபோனு, ஃபோட்டோஸு, கேலரி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆப்ஷன் வரும். இதில் போயிட்டு உங்களுக்கு வந்து எந்த ஆப் தேவையில்லையோ அதெல்லாம் ஆனில் இருக்கும், அதை ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஷேரிட் எனக்கு தேவையில்லை, அதனால ஷேரிட் ஆஃப் பண்ணுறேன். இந்த ஃபைல் மேனேஜர் கூட உங்களுக்கு ஆஃப் பண்ணி வைங்க, ஓகேங்களா?
இப்போ வந்து SHAREit ஆனில் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து ஆஃப் பண்ணுவீங்க. எல்லாத்துலேயுமே வந்து SHAREit ஆஃப் பண்ணிடுறேன். உங்களுக்கு எதெல்லாம் தேவையில்லாத ஆப்ஸ் இருக்கோ உங்கள் மொபைலில் அது எல்லாமே பர்மிஷன் ஆஃப் பண்ணுவீங்க. தேவைன்றப்போ வந்து ஆன் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து உங்களுடைய கேமரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரும், அதுவும் ஆஃப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கான்டாக்ட்னு இருக்கும், அதுவும் ஆஃப் பண்ணிக்கோங்க. நான் வந்து பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இது வந்து எதுக்காக ஆஃப் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து அவங்க இதில் தான் வந்து எடுக்கிறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது, ஓகேங்களா. அதனால தான் ஆஃப் பண்ணி வைங்கன்னு சொல்கிறேன். உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் பார்த்தா, நான் எல்லாம் ஆஃப் பண்ணுறேன். இந்த SHAREitன்னு இருக்கிறத மட்டும் நான் ஆஃப் பண்ணுறேன். உங்களுக்கு எது எல்லாம் தேவையில்லாத ஆப்ஸ் இருக்கோ அதை ஆஃப் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. ஓகே, இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் பர்மிஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும், அதுவும் ஆஃப் பண்ணுவீங்க. இது பாருங்க நண்பா, நான் ஆஃப் பண்ணி வச்சுட்டேன் ஏற்கனவே. உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் ஓகே இவ்வளோ தான் நண்பா. இதுக்கப்புறம் அந்த லிங்க் வந்து எப்படி வரும்னு நான் காட்டுறேன் பாருங்கள். லிங்க் மூலிமா கூட சில பேர் அனுப்புவாங்க. அந்த லிங்க் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு காட்டுறேன். உதாரணத்துக்கு ஒரு லிங்க்கை ஒன்று எடுத்து வச்சுருக்கேன் நான். இந்த லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஃபேஸ்புக் மாதிரியே இருக்கும். இதில் என்ன போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, பார்க்க உள்ளிடவும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு, அல்லது பதிவு செய்யவும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. இந்த மாதிரி லிங்க் வந்து பார்த்திங்கன்னா நம்மளே வந்து க்ரியேட் பண்ணலாம். ஆனால் நான் உங்களுக்கு வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு சொல்லித்தர மாட்டேன், ஏன்னா தப்பாக யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் இப்போதைக்கு வந்து பார்த்துக்கோங்க. இந்த லிங்க்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த குரூப்பில் தான் நிறைய ஷேர் ஆகும், ஓகேங்களா. சரி, ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மேலும் வீடியோ தேவைப்பட்டால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிக்கோங்க, அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க.